தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருடன் சி.வி. சண்முகம் தரப்பு சந்தித்து வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகருடன் சி.வி. சண்முகம் தரப்பினர் சந்தித்து வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுகவில் தொடர்ந்து பிளவானது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். தற்பொழுது சி.வி. சண்முகம் தரப்பினர் சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து வருகிறார்கள். இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன? முழு விவரங்கள். வணக்கம். சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை தற்போது சந்தித்து வரக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே சி.வி. சண்முகம் தலைமையிலான ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் என்பது வெளியாகி வருகிறது. இந்த நிலையில் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சி.வி. சண்முகம் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் என இரண்டு தரப்பினரும் தனித்தனியாக சபாநாயகரை சந்தித்து சட்டமன்ற குழு தலைவர் மற்றும் அதற்கான தேர்வு உள்ளிட்ட கொறடா உள்ளிட்ட தேர்வு தொடர்பாக தனித்தனியாக மனுக்களை அளித்து வந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது இணைப்பு பேச்சுவார்த்தை என்பது அதிமுக தரப்பில் மேற்கொள்ளப்படுவதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று காலை கூட எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாகவும் தொடர்ச்சியாக தகவல் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த நிலையில்தான் ஏற்கனவே எஸ்.பி. வேலுமணியும் அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அதிமுகவில் சமாதான பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சி. விஜயபாஸ்கர் மற்றும் கே.பி. அன்பழகன் ஆகிய இருவரும் சபாநாயகரை தற்போது சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நந்தினி, குறிப்பாக அதிமுகவில் தற்போது சமரச பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வரக்கூடிய தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் சட்டமன்றத்தில் கொறடா நியமிப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக இந்த சந்திப்பானது நிகழ்கிறதா? என்ன தகவல் வெளியாகிறது? தற்போது சி. விஜயபாஸ்கர் செய்தியாளர்களிடம் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் ஏற்கனவே கொடுத்த கோரிக்கையில் உறுதியாக இருப்பதாக சி. விஜயபாஸ்கர் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாகவும் சி.வி. சண்முகம் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாகவும் சட்டப்பேரவையில் அந்த சட்டமன்ற குழு தலைவர் தேர்வு கொறடா தேர்வு உள்ளிட்டவற்றுக்கு தனித்தனியாக பெயர் பட்டியலை வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் அதிமுகவில் சமாதான பேச்சுவார்த்தை என்பது ஒரு பக்கம் நடந்து வந்தாலும் கூட தற்போது சி. விஜயபாஸ்கர் சபாநாயகரை சந்தித்திருக்கிறார். ஆனால் தற்போது ஏற்கனவே கொடுத்த கோரிக்கையில் தாங்கள் உறுதியாக இருப்பதாக அவர் தற்போது ஒரு தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். எனவே அது சம்பந்தமாகவே இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் ஒரு பக்கம் அதிமுகவில் ஆதரவாகவும் அதே போன்று சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் வெளிவரக்கூடிய நிலையில் மற்றொரு பக்கம் தாங்கள் ஏற்கனவே கொடுத்த கோரிக்கையில் உறுதியாக இருப்பதாக சி. விஜயபாஸ்கர் தெரிவிப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இன்று காலை முதல் சி.வி. சண்முகம் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது சபாநாயகரை சந்தித்து அந்த கோரிக்கை மனு கொடுத்தது விவகாரம் தொடர்பாகவும் தாங்கள் உறுதியாக இருப்பதாக ஒரு தகவலை சி. விஜயபாஸ்கர் தற்போது தெரிவித்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.